இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிட்டு, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிட்டு. எலியா எசபேலின் வார்த்தை கேட்டு பயந்து சூரச்செடியில் போய் பார்த்துக் கொள்ளுகிறார். வல்லமையான தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரை தேவன் என்று நிரூபித்தவர். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு வந்து விட்டது. போதும், ஏனென்றால் எசபேல் ஆகாப் ராஜாவின் மனைவி பேசின வார்த்தைகள் இருதயத்தை உடைத்தது, நம்பிக்கை இழக்க வைத்தது. சோர்ந்து இவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்தோம், இப்படிலாம் எதிர்ப்புகள் வருகிறது என்று சொல்லி, யாரை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அநேக நேரம் நாம் சோர்ந்து போகிறது போல அவரும் சோர்ந்து ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்து விட்டார். கர்த்தர் அவரை குறித்து திட்டங்கள் வைத்திருந்தபடினால் ஒரு தூதனை அனுப்பி தைரியம் கொடுத்து ஆகாரம் கொடுத்து இது பண்ணுகிறார். எழுந்து 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து ஒரே பர்வதத்தில் வந்து உட்கார்ந்து விடுகிறார். அவ்வளவு தூரமா போயிட்டார். தூரமா போன உடனே ஆண்டோட சத்தம் உண்டாகி, நீ எனக்கு முன்பாக வந்து நெல் என்று சொல்லுகிறார். அப்போ பலத்த காற்று அடிக்கிறது, பூமி அதிர்ச்சி வருகிறது, அக்கினி வருகிறது. எதுலையுமே ஆண்டவர் பேசல, சத்தம் தான் கேட்குது. அதற்கு பின்பு மெல்லிய சத்தம் உண்டாயிட்டு, மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர் பேசுறாரு. எலியாவோடு பேசி, இங்க எனக்கு உனக்கு என்ன வேலைன்னு சொல்லி கேட்கிறார். சூழ்நிலை எல்லாவற்றையும் சொல்லுகிறார். ஆண்டவர், என் சூழ்நிலை உமக்கு தெரியாதா? நீ திரும்பி போ, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நீ சாக வேண்டாம், தவறான முடிவு எடுக்க வேண்டாம், நான் இதுவரை உன்னை நடத்தினேன், இன்னும் நடத்துவேன் சொல்லி திரும்பி போக பண்ணி இன்னும் பலத்த காரியங்களை செய்து முடிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்திலே ஓட்டத்தை பாதியிலே முடிக்க விரும்புகிறான். அநேகர் அதுதான் தற்கொலை நோக்கி ஓடி போய் வாழ்க்கை முடித்து விடுகிறார்கள். வாழ்க்கையிலே தப்புவதற்கு மாற்று வழி எவ்வளவோ ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் அதை அறியாமல் அல்லது அதை புரிந்து கொள்ளாமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் எதையும் சகிக்க முடியாமல் சாவை தேடி ஓடுகிறார்கள். மரித்தவுடன் அல்லது தற்கொலை பண்ணினவுடனே வாழ்க்கை முடிவு வந்து விடாது. அது நித்திய காலமா வேதனைக்குள்ள கொண்டு போய்விடும். ஆனால் பொறுத்திருந்த ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்தமானால் மெல்லிய சத்தத்தில் பேசுவார். அநேக இரைச்சல்கள் சத்தம் கேட்டுச்சுன்னா பேசுறது கேட்காது. அதனால ஆண்டவர் சமூகத்துல போய் அமைதியா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்க, ஆண்டவர் பேசுறது கேட்கும். ஆனா நீங்களே பேசிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் பேசுறது கேட்காதுங்க. பிரச்சனை அப்படிதான். நாம ஆண்டவர் சமூகத்துக்கு போவோம், நம்மளுடைய வாய்ப்பாடு மாதிரி நம்ம ஒப்பித்து விட்டு நம்ம போய்கொண்டே இருப்போம். ஆண்டவர் சொல்ல வருவார், ஏதாவது என் மகன்கிட்ட பேசணும், மகாட்ட பேசணும்னா நம்ம கேட்க உட்கார மாட்டோம், போய்கொண்டே இருப்போம். மெல்லிய சத்தத்தில் பேசுவா. ஒரு நாள் கணவன் கொஞ்சம் தாமதமாக வீட்டுக்கு வருகிறார். வேலை முடிந்து வீட்டுக்குள் நுழைந்தவுடன் மனைவி பொங்கி எழுந்து வார்த்தைகளை கொட்டுகிறாள். இவ்வளவு நேரம் எங்க பண்ணுங்க? இது என்ன மடமா? நினைச்ச நேரம் வர்றது, நினைச்ச நேரம் போறது, குடும்பமா நீங்க நடத்துறீங்க, உங்களுக்கு எல்லாம் அது இருக்கா அது இருக்குன்னு பயங்கரமா கத்துறாப்புல. அந்த மனைவி இந்த விதமா இவ்வளவு கத்துறதா அந்த கணவன் எதிர்பார்க்கல. அப்படியே ஷாக்காய் நிற்கிறாரு. கத்திட்டு இருக்கும் போதே மறுபக்கத்துல ஆவியானவர் மெதுவா அந்த மனைவிட்ட பேசுறாரு. கொஞ்சம் கவனமா பேசுமா, நீ அமைதியாரு, ஏன் இவ்வளவு கோபத்துல கத்துகிறாய்? இந்த வார்த்தையை கேட்ட உடனே டக்குன்னு ஆஃப் ஆயிட்டாப்ல. இந்த மனுஷன் பாக்குற அவ்வளவு கத்தி கோபத்துல பேசுற, டக்குன்னு நின்ட்டாப்ல. நின்னுட்டு கண் கலங்கி, சாரிப்பா, நான் ரொம்ப ஏசிட்டேன், உங்களை ரொம்ப திட்டேன் ஏதோ கோபத்துல, நீங்க இனி கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க, ரொம்ப தாமதமெல்லாம் வராதங்க, எல்லா வேலையும் கட்டுப்போது, பிள்ளை எல்லாம் தேடுதலா அப்படி சொல்லி அப்படியே மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆயிடுச்சுதான். இது அந்த மனுஷனுடைய இருதயத்தை உடைச்சிருச்சு. அன்னையில இருந்து அவரு தாமதமாக வீட்டுக்கு வரலையாம், சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து வீட்டு காரியத்தை பார்க்கிறவராய் மாறிவிட்டாராம். மெல்லிய சத்தம் அந்த சகோதரின் காதுகள் ஆவியானவர் பேசினாரு. அப்படியே இருதயத்துல ஒரு மெல்லிய சத்தத்துல உணர்த்தினாரு. குணமே மாறிடுச்சுது, முகம் மாறிடுச்சுது, வார்த்தைகள் மாறிடுச்சுது, வாழ்க்கையை மாறிடுச்சுது. ஆண்டவர் மெல்லிய சத்தத்துல நம்ம கூட பேச விரும்புறாரு. நம்முடைய சத்தமோ கோபத்துல கத்துகிறது, எரிச்சல்ல கத்துகிறது, தூக்கி எறிஞ்ச மாதிரி பேசுறதெல்லாம் மாறிடும். இன்னைக்கு மெல்லிய சத்தத்தை நாம கேட்கலன்னா நாமளும் மெல்லிய சத்தத்துல பேச மாட்டோம், வேற மாதிரிதான் இருக்கும்.
அந்த மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர் பேச ஆவலோடு இருக்கிறார். நம் காதுகளை திறந்து கொடுப்போம், சிந்தனைகளை திறந்து கொடுப்போம். கர்த்தர் கிரியை செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் எலியாவின் தேவன், எங்களுடைய தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களோடு பேச விரும்புகிறீர். மெல்லிய சத்தத்தில் அன்று பேசினது போல இன்று நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர் அப்பா. நாளது கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள்ல மாற்றம் வேண்டும், மெல்லிய சத்தத்தை கேட்க பண்ணுங்க. எந்தெந்த இடங்கள்ல என்ன தீர்மானம் எடுக்கன்னு தெரியல, என்ன முடிவு எடுக்கன்னு தெரியல, எந்த வழியில் செல்லணும்னு தெரியல, எதை தெரிந்து கொள்வன்னு தெரியல என்று குழப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளும் உடைய பாதத்துல வந்து அமர்ந்து இருப்பார்கள் என்று சொன்னால், என் ஆண்டவர் அந்த பிள்ளைகளோடு பேசி காரியம் இதுவே, வழி இதுவே, இதை நீங்க செய்ய சொல்லி கற்றுக் கொடுங்க, காண்பீங்க, போதிங்கப்பா. போதித்து வழி நடத்துகிற தேவன் நீர் அல்லவா. அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் எரிச்சலின் காரியங்கள், கோபப்படுகிற காரியங்கள், வார்த்தைகளை கொட்டுகிற, எரிந்து பேசுகிற காரியங்கள் எல்லாம் இன்றோடு மறையட்டும். மாற்றத்தை கொடுங்க. துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் எப்படி எரிந்து கோபத்தோடு அனல் கக்கிற மாதிரி பேசுகிறவர்களா? இல்லை, மெல்லிய சத்தத்தை கேட்டு மெதுவாக கிருபையுள்ள வார்த்தைகளாய், உயிர் கொடுக்கிற வார்த்தைகளாய், விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களா? மெல்லிய சத்தத்தை கேட்போம், விசுவாச வார்த்தைகளை மெல்லிய மெதுவான விதத்திலே பேசுவோம். கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருவோம். அந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியா